அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆமாம், நம்ம இன்றைக்கி வந்து கிருஷ்ணருக்கு வெண்ணெய் எப்படி வீட்டிலையே செய்யலாம், தயாரிக்கலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அழகாக உங்களுக்கும் இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு சூப்பராக வரும். வீட்லேயே நீங்கள் கிருஷ்ணருக்கு இந்த வாட்டி வெண்ணெய் செஞ்சு படைக்கலாம். வாங்க, நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாலை நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நைட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா நைட்டு காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆடை நல்லா கெட்டியாக வந்துடும். இதை வந்து நல்லா எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் 10 நாள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒன் டைம்லேயே நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. வெண்ணெய் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். நான் கண்டிப்பாக டிப்ஸ் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இந்த மாதிரி ரெகுலராக இந்த மாதிரி எடுத்து ஆடையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக வந்துடும். ஈஸியாக எடுக்கிறதுக்கும் இருக்கும். நான் இந்த தடவை கொஞ்சம் நிறையவே ஸ்டோர் பண்ணிட்டேங்க. டைம் இல்லாதனால எடுக்க முடியல. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 பேட்சாக நான் அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் பாதியை மாற்றிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுதான் முக்கியமான டிப்ஸுங்க. ஐஸ் வாட்டரோ இல்லை தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் க்யூப் போடுறதுனால சரி, இது ஊற்றிட்டு நீங்கள் 2 நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் அழகாக திரண்டு வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக திரண்டு வந்துடுச்சுன்னு? இந்த மாதிரி நீங்களும் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா 2 நிமிஷம் தாங்க மேக்ஸிமம், அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கணும். ஒரு 2 இல்லை 3 வாட்டி நீங்கள் வந்து உள்ளே போட்டு மாற்றி போட்டு எடுக்கணும். அதுலேயும் ஐஸ் வாட்ரு, ஐஸ் க்யூப்ஸ் இது போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி சூட்டில் வந்து வெண்ணெய் பிரிஞ்சு போகாது. ஐஸ் வாட்டர் போட்டதுனால அது அழகாக அப்படி திரண்டு வந்துடும். நீங்கள் நல்லா ஓரளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய அந்த உள்ளே இருக்க பால்லாம் ஃப்ரெஷ்ஷாக போகணும், சுத்தமாக போகணுன்னா ஒரு 3 வாட்டி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக போயிடும். கிளியராக ஒயிட் கலரில் வந்துடும். எல்லா பாலும் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் போயிட்டு உங்களுக்கு அது ஒயிட் கலரில் சூப்பராக வந்துடும். நான் 3 வாட்டி இந்த வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு 2 தடவை போணுதுன்னா கூட ஓகே, நீங்கள் 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு திரண்டு. இது நான் 3வது வாட்டியும் போட்டு எடுக்கிறேன். இதில் ஐஸ் வாட்ரு இல்லை ஐஸ் க்யூபு மறக்காமல் இதை சேர்த்துக்கோங்க. உங்களோட வெண்ணெய் அப்படி பால் மாதிரி வந்துடும், பிரிஞ்சு போகாது. நீங்கள் இனிமேல் வெண்ணெய்க்காக கடையில் செலவு பண்ணி வாங்க வேணாங்க. இந்த மாதிரி அழகாக எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2வது பேட்சும் போட்டு அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் வெண்ணெய்க்காக அதிகமாக செலவு பண்ணாதீங்க. வீட்டில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் பசும்பால் வாங்குறதுனால பசும்பாலில் வந்து ஆடை எடுத்து செஞ்சுருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் வாங்குவீங்கன்னா அதுலேயும் கொஞ்சமாக லைட்டாக தான் ஆடை வரும். பட் நீங்கள் அது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கினீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆடை வரும். அதை நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெண்ணெயெல்லாம் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இதில் மேக்ஸிமம் 200 கிராம் அளவுக்கு நெய் கிடைக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு இந்த தடவை கிருஷ்ணருக்கு படைச்சு அவரோட பரிபூர்ண அருளை நீங்கள் பெறணும். அதுக்காக என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் என்னோடய கோகுல அஷ்டமி வாழ்த்துக்கள்ங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.